وقل بيدي ماذا مددي خليفة الله فينا مهيتي يا سيدي سندي عظيما يا مددي كل ظاهرا على الأعداء بالمدد مجير وقل بيدي ماذا مددي خليفة الله فينا مهيتي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய நாயகம் குத்துபுல்லா கித்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை அழைத்து அவர்களின் மூலம் உதவி தேட போறோம். அது இஸ்லாத்தில் ஆகுமா ஆகாதா என்கிறதுல சுன்னத்துல் ஜமாத்துக்காரரிடத்திலேயே பிரச்சனை. சில பேர் ஏற்றுக்கொள்வாங்க, சில பேர் அதெல்லாம் சரியில்லை தானே, அல்லாஹ்வை கூப்பிடுறத விட்டு போட்டு முஹியுத்தீன் ஆண்டவரை ஏன் கூப்பிடணும் என்று எங்களில் உள்ள ஆட்கள் சில பேர் சொல்றதும் இருக்கத்தான் செய்யும். அதனால இப்பேற்பட்ட நல்மக்களை அழைச்சி உதவி தேடலாமா, அதுக்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்குதா, ஹதீதுகளில் ஆதாரம் இருக்குதா என்று கேட்டா இருக்கத்தான் செய்யும். அப்போ வஹாபிகளும் கூடாண்டத்துக்கு ஆதாரம் காட்டத்தானே செய்யறாங்க என்று ஒரு வேலை கேட்கலாம். ஓ, அவங்க காட்டுவாங்க தான், அவங்க காட்டுற ஆதாரத்துல அவங்களுக்கு சார்பானத்தை எடுத்துக்கொள்வாங்க, அவங்களுக்கு மாறானத்தை விட்டுருவாங்க. சில நேரத்துல அவங்க குர்ஆன் ஆயத்துல ஒரு துண்டை பிடிச்சு கொள்வாங்க, அடுத்த துண்டை மறைச்சு கொள்வாங்க, சொல்ல மாட்டாங்க. காரணம், அடுத்த துண்டு அவங்களோட அந்த போக்குக்கும் மறுப்பா அமைகிறதுனால மறுத்துடுவாங்க, மறைச்சு போட்டுருவாங்க. அதனால எங்களுடைய இமாம்களுடைய போக்கு குர்ஆனாக இருந்தாலும் ஹதீதுகளாக இருந்தாலும் அதை எல்லாம் ஒன்று சேர்த்து தான் ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. அந்த அடிப்படையில தான் குத்துபுல்லா கித்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை விழித்து அழைத்து உதவி தேடலாம் என்கிறதுக்கு சதகத்துல்லா அப்பா அவங்க ஆணித்தரமான ஆதாரங்களை சொல்லி இருக்கிறதோட படிச்சியும் காண்பிச்சிருக்கிறாங்க. இப்ப நேரத்தோட நாங்க படிச்ச பைத்தில அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, யா சையீதி சனதி பௌதி ஒயா மததி, யா சையீதி இணை தலைவரே, சனதி என்னுடைய அதுவும் என்னுடைய தலைவரோட அர்த்தம் தான், என்னை பொறுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவரே, எனக்கு உதவியாக இருக்கக்கூடியவரே, யா சையீதி சனதி ஹவுதி என்னை இறக்கிட்டு பாதுகாக்கக்கூடியவரே, ஒயா மததி எனக்கு உதவி செய்யக்கூடியவரே என்று சொல்லி போட்டு குல்லில் அகீரன் அலல் அதாயிபில் மததி, நாயகமே முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியே, நீங்க என்னுடைய விரோதிகளுக்கு எதிராக எனக்கு உதவி செய்து எனக்கு நீங்க ஒத்தாசை புரியக்கூடியவர்களாக இருந்து கொள்ளுங்கோ என்று அழகாக சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு குர்ஆனில ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டா இருக்கத்தான் செய்யுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி வச்சிருக்கிறான், வயின் தலாஹரா அலைஹி ஃபஇன்னல்லாஹ ஹுவ மௌலாஹு வஜிப்ரீலு வஸாலிஹுல் முஃமினீன் வல் மலாயிகத்து பஅத ذلك லஹீர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விஷயத்துல இறக்கப்பட்ட ஆயத்து தான். ஆனா இந்த ஆயத்தில எங்களுக்கு தேவையான விஷயம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஇன்னல்லாஹ ஹுவ மௌலாஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மௌலாவாக இருக்கின்றான், எஜமானனாக இருக்கின்றான், தலைவனாக இருக்கின்றான், இல்ல உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப இந்த தமிழ் பாஷை எடுத்துக்கொண்டா ஒரு சொல்லு இருக்கும், அதுக்கு பல அர்த்தம் இருக்கும். அதுபோல இந்த அரபு
வாக்கியங்களையும் சொற்களிலையும் ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும், அல்லது ஒரு சொல்லுக்கு ஒரு அர்த்தமும் இருக்கலாம், ஒரு சொல்லுக்கு பல அர்த்தமும் உண்டு. அந்த அடிப்படையில இங்க குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌலா என்று பாவித்திருக்கக்கூடிய இந்த இடத்துல அர்த்தம் நாசிர் என்பது அர்த்தம் உதவியாளன். அல்லாஹ் தஆலாவும் ரசூலுல்லாஹ்வுக்கு உதவியாளனாக இருக்கிறார் என்று சொல்லி போட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் உதவியாளர்களாக இருக்கிறார்கள். சாலிஹுல் மூமினீன் மூமின்கள் இருக்கக்கூடிய சாலிகானவர்களும் உதவியாளர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வச்சிருக்கிறார். இப்ப அல்லாஹு தஆலா தானும் உதவி செய்யக்கூடியவர் என்று சொல்லிட்டான். அடுத்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் உதவி செய்யக்கூடியவர் தான் என்று அல்லாஹு தஆலாவே சொல்றான். அடுத்ததுக்கு பின்னால சொல்றான் சாலிஹுல் மூமினீன் மூமின்கள்ல இருக்கக்கூடிய சாலிகான மனிதர்களும் உதவி செய்யக்கூடியவர்கள் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான். இப்ப அல்லாஹ் தஆலா உதவி செய்யக்கூடியவன் தானே. இப்ப அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவனாக இருந்தா யா அல்லாஹ் அவனை கூப்பிடலாம், அவன்கிட்ட உதவி கேட்கலாம் என்று ஆச்சு. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருப்பதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை கூப்பிட்டு யா ஜிப்ரீல் எனக்கு உதவியாளராக இருந்து கொள்ளுங்கோ என்றும் கூப்பிடலாம். இப்ப அதுக்கு பின்னால ஒரு சொல்லி வச்சிருக்கிறார் சாலிஹுல் மூமினீன் மூமின்கள் இருக்கக்கூடிய சாலிகான மனிதர்களும் உதவியாளர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னதுக்கு பின்னால இந்த மூமின்கள் இருக்கக்கூடிய சாலிகான மக்கள் யாரு? நபிமார்கள், ஒலிமார்கள், சஹாபா பெருமக்கள், இவங்களையும் கூப்பிட்டு உதவி தேடலாம் என்றாச்சு. இப்போ இந்த சாலிகான மூமின்கள் என்கிறவங்க மௌத்தா போனவங்களா ஹயாத்தோட இருக்கிறவங்களே சொல்ல இல்லை. சில பேர் சொல்லலாம் இல்ல இல்ல உசுரோட இருக்கிறவங்கள்ட்ட கேட்கலாம், மௌத்தா போனவங்கள்ட்ட கேட்கப்படாது என்று சொன்னா இவன் அல்லாஹ் மீது இட்டு கட்டான். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல இல்லை உசுரோட இருக்கிறவங்க தான் உதவியாளர்கள், மௌத்தா போயிட்டா அவங்க உதவியாளர்கள் இல்லைன்னு நாங்க சொல்லல, பொதுவா தான் சொல்லி இருக்கிறான். முமின்கள் இருக்கக்கூடிய சாலிகான மனிதர்கள் உதவி செய்யக்கூடியவர்கள். அப்ப முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி உதவி செய்யறவங்க தான், அவங்க அப்பயும் உதவி செஞ்சாங்கதான், இப்பயும் உதவி செய்வாங்க தான். ஏன்? அவங்க சாலிகான மனிதர், அல்லாஹ்வினால ஒப்புக்கொள்ளப்பட்ட மனிதர், ஒளியுள்ளா என்று சொல்லி அந்த காலத்தில இருந்து இந்த காலத்தில வரைக்கும் பிரகடனப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவங்க ஒளியுள்ளா என்கிறத ஹவாரிஜியாக்களையும் ஏற்றுக்கொண்டாங்கதான், ஜிந்திக்குகளையும் ஏற்றுக்கொண்டாங்கதான், காவிர்களையும் ஏற்றுக்கொண்டாங்கதான், மற்றவங்களையும் ஏற்றுக்கொண்டாங்கதான். அவங்க ஒளியுள்ளா இல்லை என்று யாரும் சொல்ல இல்லை. ஹத்தல் ஹவாரிஜு ஹவாரிஜியாக்கள் உட்பட எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ஒளியுல்லா என்கிறத ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட உதவி தேடலாமா தேடக்கூடாதா என்கிறதெல்லாம் பேசின. அப்ப சுன்னத்து வல் ஜமாஅத்துக்காரராகிய நாங்க தேடலாம் என்கிறோம், மற்றவங்க தேடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுலதான் பிரச்சனையே தவிர அவங்க ஒளியுல்லா என்கிறதுல எல்லாரும் ஏகோபித்த முடிவுல தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப சுன்னத்து வல் ஜமாஅத்துக்காரருக்கு இந்த ஒளிமார்களிடத்தை அவங்களை அழைச்சி உதவி தேடலாம் என்கிறதுக்கு இந்த குர்ஆன் ஆயத்து தான் ஆதாரம். அது மட்டுமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க, இதன் பலத்தத்து தாபத்தி அரதிக்கும் பிபலாத்தி அரலின் ஒலைஸ பீஹா அனீசுன் புலியுனாதி யா இபாதல்லாஹ் அஈனூனி என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பிச்சு கொடுத்திருக்கிறாங்க. இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இந்த ஹதீஸை நாங்கள் பரிசீலனை செய்து பார்த்தோம், அதை வெற்றியும் பெற்றிருக்கிறோம்னு சொல்றாங்க இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க. அப்ப அதுல இருந்து என்ன வழங்கிக் கொள்ளணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? உங்களில ஒருவனுடைய வாகனமாகிறது எந்த மனித சஞ்சாரமும் இல்லாத ஒரு காட்டில தவறி போய்விடுமேயானால் அல்லாஹ்வுடைய அடியார்களே என்று கூப்பிட்டு நீங்க எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுங்க என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பித்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸை நாங்கள்